ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருப்பது போல நாடகம் ஆடப் போகிறாள். ஆம் நண்பர்களே, சீரியலின் அடுத்த எபிசோடு மிகவும் பரபரப்பாக இருக்கப் போகிறது. இதுல ஐஸ்வர்யா அதிகமாக நாடகமாடி சேதுவின் முன் தான் கர்ப்பமாக இருப்பது போல் நடிக்கிறாள். ஆனால் நண்பர்களே, சேது அவள் சொல்வதை நம்பவில்லை. ஏனென்றால், நீ அதிகமாக சாப்பிட்டிருப்பாய், அதனால்தான் இப்படி இருக்கிறது என்று சேது ஐஸ்வர்யாவிடம் கூறுகிறார். ஆனால் நண்பர்களே, அங்கே ஐஸ்வர்யா மீண்டும் மீண்டும் வாந்தி எடுப்பது போல நாடகமாடுகிறாள். இதனால் தான் உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சேது நம்ப வேண்டும் என்பதே அவளுடைய திட்டமாக இருக்கிறது. இதற்கு பிறகு கதையில் மிகப்பெரிய திருப்பம் வரப்போகிறது. மேலும் நண்பர்களே, ஒரு பக்கம் ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருப்பதாக தமிழ்செல்விக்கு தெரிய வரும்போது தமிழ்செல்வியின் மனம் முற்றிலும் உடைந்து போகிறது. இனிமேல் தனது கணவரை நிரந்தரமாக இழந்து விடுவோமோ என்று அவள் பயப்படுகிறாள். ஆனால் நண்பர்களே, ஐஸ்வர்யாவின் இந்த மோசமான உண்மை நீண்ட நேரம் மறைந்திருக்கப் போவதில்லை. விரைவிலேயே சேதுவுக்கு ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருப்பது போல வெறும் நாடகம் மட்டுமே ஆடுகிறாள் என்ற உண்மை தெரியவரும். வாருங்கள், இனி அடுத்த கதையை பார்ப்போம். நண்பர்களே, சின்ன மருமகள் சீரியலில் அடுத்து வரப்போகும் எபிசோடு ரசிகர்கள் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய திருப்பத்துடன் இருக்கப் போகிறது. இதுவரை அனைவரிடமும் எதையும் மறைக்காமல் வாழ்ந்து வந்ததாக நினைத்த ஐஸ்வர்யாவின் வாழ்க்கையில் புதைந்து கிடந்த ஒரு ரகசியம் இப்போது வெளிச்சத்துக்கு வரப்போகிறது. அந்த உண்மை வெளிவந்தவுடன் சேதுவின் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகிறது. கதையின் தொடக்கத்தில் சேது ஐஸ்வர்யாவை மகிழ்விக்க அழகான ஒரு புதிய சேலையை வாங்கி கொடுக்கிறார். அந்த பரிசை பார்த்து ஐஸ்வர்யா வெளியில் மிகவும் சந்தோஷமாக இருப்பது போல நடந்து கொள்கிறாள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கும் வழியிலேயே அவளுக்கு திடீரென தலை சுற்ற ஆரம்பிக்கிறது. உடனே காரை நிறுத்தச் சொல்லி சேதுவிடம் அவள் கேட்கிறாள். சேது பதற்றத்துடன் காரை நிறுத்தி என்ன ஆனது என்று கேட்க, ஐஸ்வர்யா தனக்கு மிகவும் வாந்தி வருவது போலவும் தலை மிகவும் சுற்றுவது போலவும் இருப்பதாக கூறுகிறாள். அதன் பிறகு அவள் அவசரமாக காரிலிருந்து இறங்கி வாந்தி எடுக்கிறாள். அதை பார்த்து சேது மிகவும் கவலைப்படுகிறார். ஏதாவது ஒத்துக்கொள்ளாத உணவை சாப்பிட்டதால்தான் இப்படி ஏற்பட்டிருக்கும் என்று நினைத்து உடனே டாக்டரிடம் செல்லலாம் என்று கூறுகிறார். ஆனால் ஐஸ்வர்யா அதற்கு சம்மதிக்கவில்லை. கொஞ்சம் ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும் என்று சொல்லி வீட்டிற்கே செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துகிறாள். இருவரும் வீட்டிற்கு வந்த பிறகும் ஐஸ்வர்யாவின் உடல்நிலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாள். சேது மீண்டும் மீண்டும் மருத்துவமனைக்கு போகலாம் என்று கூறினாலும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது காரணம் சொல்லி அவள் தவிர்த்து விடுகிறாள். இதனால் சேதுவுக்கு சிறிது சந்தேகம் தோன்ற ஆரம்பிக்கிறது. சிறிது நேரம் கழித்து ஐஸ்வர்யா தனியாக வெளியே நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு விஷயம் அவளுடைய நினைவுக்கு வருகிறது. இந்த மாதம் மாதவிடாய் வரவேண்டிய தேதி கடந்துவிட்டதே என்று நினைத்தவுடன் அவளுடைய முகமே மாறிவிடுகிறது. இதுவரை சாதாரண உடல்நலக் கோளாறு என்று நினைத்த அவளுக்கு இப்போது மிகப்பெரிய பயம் ஏற்படுகிறது. அவளுடைய கடந்த கால வாழ்க்கை முழுவதும் அவள் கண்முன்னே வந்து நிற்கிறது. ஒரு காலத்தில் நடந்த தவறு மீண்டும் தனது வாழ்க்கையை சிதைக்க வந்துவிட்டதோ என்று நினைத்து அவள் பதறுகிறாள். இந்த உண்மை சேதுவுக்கு தெரிந்துவிட்டால் எல்லாமே முடிந்துவிடும் என்று எண்ணி கவலையில் ஆழ்கிறாள். உண்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த ஐஸ்வர்யா உடனே ஒரு மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்று பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்கி வீட்டிற்கு திரும்புகிறாள். யாருக்கும் தெரியாமல் அறைக்குள் சென்று பரிசோதனை செய்கிறாள். சில நிமிடங்களிலேயே கிட் மீது 2 கோடுகள் தெளிவாக தெரிகிறது. அதை பார்த்தவுடன் ஐஸ்வர்யா அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். அவளது கண்களில் கண்ணீர் வழிகிறது. உண்மையாகவேதான் கர்ப்பமாக இருப்பதை புரிந்து கொள்கிறாள். இனிமேல் இந்த உண்மையை எவ்வளவு நாள் மறைத்து வைக்க முடியும் என்று அவள் திணறுகிறாள். இதுவரை சேதுவுடனும் தன்னுடனும் முழுமையான கணவன் மனைவி வாழ்க்கை தொடங்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கர்ப்பம் பற்றி தெரிந்தால் அனைவரும் கேள்வி கேட்பார்கள். குறிப்பாக சேது தனது மீது வைத்திருந்த நம்பிக்கையை முழுவதுமாக இழந்து விடுவார் என்று அவள் பயப்படுகிறாள். அந்த டெஸ்ட் கிட்டை சேலையின் உள்ளே மறைத்து வைத்து வெளியே வருகிறாள். ஆனால் அவளுடைய முகத்தில் இருந்த பதற்றத்தை பார்த்த சேது மீண்டும் என்ன ஆனது என்று கேட்கிறார். ஐஸ்வர்யா எதுவும் இல்லை, கொஞ்சம் தூங்கினால் சரியாகிவிடும் என்று சொல்லி தப்பிக்க முயல்கிறாள். ஆனால் சேதுவுக்கு அவளுடைய ஒவ்வொரு செயலிலும் சந்தேகம் அதிகரிக்கிறது. அவள் ஏதோ மிகப்பெரிய விஷயத்தை மறைக்கிறாள் என்று அவருக்கு தோன்றுகிறது. அந்த நேரத்தில் அவசரமாக உள்ளே செல்ல முயன்ற ஐஸ்வர்யாவின் கையை சேது பிடிக்கிறார். பதற்றத்தில் இருந்து அவளுடைய கையில் இருந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் கீழே விழுகிறது. அதை எடுத்து பார்த்த சேது ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார். இது என்ன என்று கோபமாக கேட்க ஐஸ்வர்யா பேச முடியாமல் சேதுவின் காலில் விழுந்து கதறி அழ ஆரம்பிக்கிறாள். தொடர்ந்து மன்னிப்பு கேட்கிறாள். சேது உண்மையை சொல்லும்படி வற்புறுத்துகிறார். நீண்ட நேரம் அழுத பிறகு ஐஸ்வர்யா மனதை தைரியப்படுத்தி ஒரு உண்மையை சொல்கிறாள். இந்த குழந்தைக்கு நீங்கள் காரணமில்லை என்று கூறியவுடன் சேதுவுக்கு உலகமே இருண்டு போனது போல் ஆகிறது. அதன் பிறகு தனது கல்லூரி வாழ்க்கையை பற்றி ஐஸ்வர்யா கூற ஆரம்பிக்கிறாள். அப்போது நிவின் என்ற இளைஞரை காதலித்ததாகவும் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்ததாகவும் கூறுகிறாள்.
அந்த காதல் ஒரு கட்டத்தில் எல்லையை தாண்டியதாகவும் பின்னர் அடிக்கடி சண்டை, சந்தேகம், பிரச்சனைகள் காரணமாக இருவரும் பிரிந்துவிட்டதாகவும் சொல்கிறாள். அதற்கு பிறகுதான் தனது வாழ்க்கையில் சேது வந்தார். பழைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து புதிய வாழ்க்கையை தொடங்க முயன்றதாகவும் தன்னால் கர்ப்பமாக இருப்பது தெரியாமல் போய்விட்டதாகவும் கூறுகிறாள். இந்த உண்மை இப்போது இப்படி வெளிவரும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை என்று கதறி அழுகிறாள். இதை கேட்ட சேது மனதளவில் முற்றிலும் உடைந்து போகிறார். இந்த உண்மையை திருமணத்திற்கு முன்பே சொல்லியிருந்தால் நான் இந்த திருமணத்தை செய்திருக்க மாட்டேன் என்று வேதனையுடன் கூறுகிறார். ஏமாற்றப்பட்ட உணர்வு அவரை மிகவும் பாதிக்கிறது. ஐஸ்வர்யா தொடர்ந்து மன்னிப்பு கேட்டு அழுகிறாள். பிறகு இந்த குழந்தையை தன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் கருக்கலைப்பு செய்துவிட விரும்புவதாகவும் கூறுகிறாள். அந்த வார்த்தையை கேட்டதும் சேது கடும் கோபத்தில் அவளை அறைந்து விடுகிறார். ஏற்கனவே ஒரு தவறு செய்திருக்கிறாய், அதைவிட பெரிய தவறை செய்ய நினைக்காதே. ஒரு உயிரை அழிப்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை என்று கடுமையாக எச்சரிக்கிறார். இந்த குழந்தை எந்த தவறும் செய்யவில்லை, அதனால் இந்த குழந்தையை கண்டிப்பாக பெற்றே ஆக வேண்டும் என்று சேது உறுதியாக கூறுகிறார். ஆனால் ஐஸ்வர்யா நிவினின் குழந்தையை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கதறுகிறாள். தன் வாழ்க்கை முழுவதும் சிதைந்து விட்டதாக கூறி அழுகிறாள். அப்போது சேது மிகப்பெரிய முடிவை அறிவிக்கிறார். இந்த குழந்தைக்கு யார் காரணமோ அவருடன் தான் நீ வாழ்க்கையை தொடர வேண்டும். நிவினிடம் திரும்பிச் சென்று அவருடனே வாழ வேண்டும். இந்த குழந்தைக்கு என்னால் அப்பா ஆக முடியாது. நம்முடைய உறவும் இத்துடன் முடிந்தது என்று உறுதியாக கூறுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ஐஸ்வர்யா முற்றிலும் உடைந்து கதறி அழுகிறாள். எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் சேது தனது முடிவை மாற்றத் தயாராக இல்லை. இப்போது வரப்போகும் எபிசோடில் உண்மையாகவே சேது ஐஸ்வர்யாவை விட்டு பிரிந்து விடுவாரா, இல்லை கடைசி நேரத்தில் கதையில் புதிய திருப்பம் வந்து இருவரின் வாழ்க்கையையும் மாற்றுமா என்பதை பார்க்க ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சேதுவின் முடிவை கேட்ட ஐஸ்வர்யா அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். மாமா, தயவு செய்து என்னை விட்டு போகாதீங்க. நான் செய்தது பெரிய தவறுதான், ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க என்று கதறி அழுகிறாள். ஆனால் சேதுவின் மனம் மாறவில்லை. நம்பிக்கையை உடைத்த பிறகு இந்த உறவு தொடர முடியாது என்று அவர் உறுதியாக கூறுகிறார். அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தவர்கள் இருவரின் சத்தத்தை கேட்டு அங்கு ஓடி வருகிறார்கள். என்ன நடந்தது என்று அனைவரும் பதற்றத்துடன் கேட்க சேது எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறார். ஐஸ்வர்யாவோ கண்ணீர் மல்க தலையை குனிந்து நிற்கிறாள். வீட்டில் பதற்றமான சூழ்நிலை உருவாகிறது. இந்நிலையில் பல நாட்களாக தொடர்பு இல்லாமல் இருந்த நிவின் திடீரென மீண்டும் ஐஸ்வர்யாவின் வாழ்க்கைக்குள் வருகிறார். ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருப்பதை அறிந்தவர் அந்த குழந்தை தன்னுடையதுதான் என்று ஒப்புக்கொண்டு, நான் என் தவறை சரி செய்ய தயாராக இருக்கிறேன், ஐஸ்வர்யாவையும் என் குழந்தையையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறார். நிவினின் இந்த முடிவால் அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள். ஆனால் சேது என்ன முடிவு எடுப்பார்? ஐஸ்வர்யாவை நிவினுடன் அனுப்பிவிடுவாரா, அல்லது கதையில் இன்னும் ஒரு புதிய திருப்பம் வருமா என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதே நேரத்திலும் இந்த விஷயம் தமிழ் செல்வியின் காதுக்கும் சென்று சேருகிறது. நடந்த அனைத்தையும் கேட்டு தமிழ் செல்வி அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள். ஆனால் யாரையும் குறை சொல்லாமல் முதலில் ஐஸ்வர்யாவை அமைதிப்படுத்த முயற்சி செய்கிறாள். இப்போது அழுதால் எந்த பிரச்சனையும் தீராது, தைரியமாக இருந்து சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று ஆறுதல் கூறுகிறாள். ஐஸ்வர்யாவோ தனது தவறை நினைத்து தொடர்ந்து கதறி அழுகிறாள். என்னால எல்லாருடைய வாழ்க்கையும் கெட்டு போயிடுச்சு என்று கண்ணீர் வடிக்கிறாள். இதற்கிடையில் நிவினும் தனது தவறை ஒப்புக்கொண்டு ஐஸ்வர்யாவை தனியாக விடமாட்டேன் என்று உறுதியளிக்கிறார். ஆனால் சேது மட்டும் இன்னும் அமைதியாகவே இருக்கிறார். அவரது அடுத்த முடிவு என்னவாக இருக்கும்? குடும்பத்தினர் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பார்கள்? ஐஸ்வர்யாவின் வாழ்க்கை எந்த திசையில் செல்லும் என்பது அடுத்தடுத்த எபிசோடுகளில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? இன்றைய அப்டேட் உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மேலும் இன்றைய இந்த அப்டேட் உங்களுக்கு கொஞ்சமாவது பிடித்திருந்தால் எங்கள் ஜி அப்டேட் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நண்பர்களே, இந்த சேனலில் உங்களுக்கு பிடித்த சீரியல்களுக்கான அப்டேட்களை நான் தொடர்ந்து பதிவேற்றிக் கொண்டே இருக்கிறேன். மேலும் நண்பர்களே, தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஐஸ்வர்யா அவர்கள் இருவரையும் நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளுடைய உண்மை விரைவிலேயே வெளிச்சத்துக்கு வருகிறது. எனவே உங்களுக்கு பிடித்த சீரியலின் ஒவ்வொரு சிறிய பெரிய அப்டேட்டையும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.